கொஞ்சம் ஓரமா பாருங்க. நேரம் பார்த்துருங்க. ஒன்றிய அரசு ஒடுக்காதே போராடும் மாணவர்களை போராடும் இளைஞர்களை ஒடுக்காதே நிறைவேற்று போராடும் மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்று ரத்து செய் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய் ஊழல் மிகுந்த நீட் தேர்வை ரத்து செய் பதவி விலகு ஊழலுக்கு காரணமான தர்மேந்திர பிரதானே பதவி விலகு விடமாட்டோம் பதவி விலகும் வரை போராட்டத்தை விடமாட்டோம் போராடுவோம் டெல்லியிலே போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக இளைஞர்களுக்கு
கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்று என்று சொல்லி போராட்டம் ஆறாவது நாள் போராட்டம் விடமாட்டோம் விடமாட்டோம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை மாணவர் நாங்கள் விடமாட்டோம் இளைஞர்கள் நாங்கள் விடமாட்டோம் நிறைவேற்று நிறைவேற்று போராடும் மாணவர்களின் போராடும் இளைஞர்களின் கோரிக்கையை நிறைவேற்று அடிக்காதே அடிக்காதே மோடி அரசின் காவல்துறையை அமித்ஷாவின் காவல்துறையை டெல்லியிலே போராடும் மாணவர்களை இளைஞர்களை அடிக்காதே முடக்காதே இணையதளத்தை முடக்காதே இணையதளத்தை முடக்காதே மோதாதே மாணவர்களோடு மோதாதே இளைஞர்களோடு மோதாதே மோதி பார்த்த முட்டாள் எல்லாம் போன இடம் தெரியல ஒடுக்காதே மோடி அரசே மோசடி அரசே போராட்டத்தை ஒடுக்காதே நியாயம் கேட்டு போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வியை பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லித்தான் இந்தியா முழுவதும் போராட்டம் விடமாட்டோம் போராட்டத்தின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரையிலே போராட்டத்தை விடமாட்டோம் முடக்காதே மோடி அரசே அமித்ஷா அரசே பிஜேபி அரசாங்கமே இணைய வசதியை முடக்காதே இளைஞர் குரலை முடக்காதே மாணவர் குரலை முடக்காதே அஞ்ச மாட்டோம் மோடி அரசே மோசடி அரசே அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அடக்குமுறைகள் தூள் ஆணவங்கள் தூள் விடமாட்டோம் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை விடமாட்டோம் டெல்லியிலே போராடும் மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை விடமாட்டோம் ஜிந்தாபாத் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத் யூத் யூனிட்டி ஜிந்தாபாத் போராட்டங்கள் ஜிந்தாபாத் செக் கேக்குதா? ஓகே
சரி ஓகே உட்காருங்க நான் இல்லை மீடியா ஓகே பின்னாடி டெல்லியில தொடர்ந்து போராடக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் தொடர்ந்து நாடு முழுவதும் எங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம்ல தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவித்து இன்றைக்கு 2வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து டெல்லியில காவல்துறையினுடைய அடக்குமுறையை கண்டித்து 6 நாட்களாக தமிழகத்தில் தொடர் போராட்டம் என்பது நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதில் நாங்க கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீட் தேர்வு ரத்து என்பதுதான் எங்களுடைய ஒரே மைய கருத்தாக இருக்கிறது. அதே போல ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். என்டிஏ என்பது முற்றிலும் கலைக்கப்பட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை அரசாங்கம் என்பது செய்ய வேண்டும். அதனை அரசாங்கம் செய்ய மறுத்தால் மாணவர்கள் எந்த விலை கொடுத்தேனும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் இங்க பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து ஒரு டீவியேஷன் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. பேன் நீட்டா ஃபேர் நீட்டா அப்படின்ட்டு நாங்கள் தெளிவுபட சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை பேன் நீட் தான். ஏனென்று சொன்னால் நீட் தேர்வு அப்படிங்கறதே ஒரு ஊழல் தான், அது ஒரு முறைகேடு தான். அது எந்த வகையிலும் சமமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம முன்வைக்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் ஆஃப்டர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் தொடர்ந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான படிப்புகளுக்குமே நுழைவு தேர்வு அப்படிங்கறது ஒண்ணு வந்துருச்சு. நீட், கியூட், கிளாட், ஜேஇ கேட் இப்படின்னு பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு. இது எல்லாமே கோச்சிங் சென்டர்களை உருவாக்குவதற்கான ஒரு நுழைவுத் தேர்வுகளாகத்தான் வந்திருக்கிறது. அந்த கோச்சிங்ல வந்து சும்மா சாதாரணமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கில் யார் பணம் செலவழிக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கல்வி என்கின்ற ஒரு நிலைமை வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. அதனை நாங்கள் அனுமதிக்க ஒருபோதும் தயாராக இல்லை. எனவே போராடக்கூடிய இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் துணை நின்று நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே காவல்துறை இத்தகைய அடக்குமுறை ஒடுக்குமுறை என்பதெல்லாம் டெல்லியில வந்து மிக மோசமாக நாளுக்கு நாள் நடந்து கொண்டேதான் வந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய செயல்பாடை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம்.